நாஞ்சில் கொல்லப்பன் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம், ஆனால் குறையா குற்றமாக நாங்கள் அதை சொல்லலை அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வைக்கிறாங்க. அப்போ அதிகாரிகள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அப்படின்னாக்கா அரசினுடைய தலைமையில் இருக்கிறவங்க பலகீனமாக இருக்கிறாங்க, அவர்களை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க, நிர்வாகத்திறன் அனுபவ குறைவு தான், 100 நாளில் அடுத்தடுத்து வந்துடுவாங்க. ஆனால் அதை அவர்களை கட்டுப்படுத்தாமல் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகாரிகள், ஏன்னா அரசு சொல்கிறது தான் அதிகாரிகள் கேட்பாங்க, ஆனால் அதிகாரிகள் கேட்கலன்னு சொல்கிறாங்க. அப்படி அதிகாரிகள் யாரும் கேட்காம செயல்படுத்த முடியாது. ஒரு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்களை அந்த நிர்வாகத்துக்களை அதிகாரிகள் வந்துடுவாங்க. அதிகாரிகள் 55 ஆண்டு காலம் 58 வருஷம் அவங்க தான் ஆட்சி அதிகாரம், யார் வந்தாலும் அவங்க மாற்றி மாற்றி வந்து தான் ஆகணும். மாறி மாறி இலாக்குகள் மாறப்படும். இப்போ என்னென்னா ஒரு சில இடங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு சில அதிகாரிகள் இருக்காங்க. அதை தான் அண்ணன் வைகோ போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் ஏரியாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு டிஎம்இ, ஒரு ஏடிஎம்இ, ஒரு 3 இலாக்கா வந்து ஒரே ஒருத்தர் பார்த்துட்ருக்குறாங்க. இது போல் உள்ள குற்றச்சாட்டுகளை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் முக்கியமான இலாக்கா. நாளைக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, செலெக்ஷன் கமிட்டி இருக்குது, செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி அதில் வருது, ஏடிஎம்இ வருது, டிஎம்இ வருது, இது கவுன்சிலிங்கில் வருது, தனியார் மருத்துவக் கல்லூரியோட தொடர்பு உள்ளது அந்த இலாக்கா. அப்போது நாளை கவுன்சிலிங்கில் என்ன வேணாலும் பார்க்கலாம். நம்ம அண்ணன் ஆற்காடு வீராசாமி அவருக்கு சொன்னார்ல, அந்த தனியார் டீம்டில் உள்ளது எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பழைய கதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒரே அதிகாரி 3 இலாக்காவை பார்க்கும்போது இந்த மாதிரி உள்ள குற்றச்சாட்டுகள் வருது. இதை வந்து அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அதை வந்து நீங்கள் நம்ம வந்து ஒரு குற்றம் குறை எடுத்துவிட வேண்டாம், அதை கேட்டு திருத்துறது தானே அவர். இப்போ ஒரு அண்ணன் திருமாவளவன் சில பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறாரு, இவர் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் அவரும் எடுத்து சொல்கிறாரு, அவர் எல்லாத்தையும் தானே கேட்குறாரு. இப்போ நான் தான் ராஜா நான் தான் மந்திரின்னு அவர் இருக்கு இல்லையே. நீங்கள் யார் எந்த குற்றங்கள் நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் இருக்கிற, தம்பி இருக்கிற, சகோதரன் இருக்கிற, லஞ்சம் கொடுக்காதீங்கிறதையும் பப்ளிக்கில் சொல்கிறார். புரட்சி தலைவருக்கு பிறகு ஒரே ஒருத்தர் சொன்னார்னா அது அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் தான். அண்ணன் பொதுவெளியில சொல்றார், ஆட்சி மாறி இருக்கு, அதிகாரிகள் இன்னும் மாறல அப்படிங்கிறீங்களா? சார் அதிகாரிகள் பைய தான் சார் மாற்ற முடியும். அரசியல்வாதி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வந்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு எப்படின்னா தூய சக்தியா உள்ள வந்துட்டாங்க. பல தீய சக்திகளும் தூப சக்திகளும் உட்கார்ந்து இருந்து என்னென்ன குறைச்சல், ஏன்னா அவங்கள்ட்ட இவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலம் இவங்க சொல்றதா இருக்கும். இப்போ நேரத்தெல்லாம் பார்த்தோம்ல, எத்தனையோ மலைகளே காணலை. அப்போ அதுல யார் அதிகாரிகளோட பங்கு இல்லாமல் இருக்குமா சொல்லுங்க பாப்போம். ஒரு மலையே காணலைன்னு சொல்லி ஒரு கனிம வரைத்துறை அமைச்சர் எடுத்து சட்டமன்றத்தில் முறையிடும் போது மீறி ஒரு அதிகாரி செயல்பட முடியுமா சார்? அதிகாரியோட கட்டுப்பாட்டில் தான் அமைச்சர்கள் பண்ணியிருப்பாங்க. பினாமி சொத்துல இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த அதிகாரிகளுக்கு தெரியும். இப்போ அந்த அதிகாரிகள் நேர்மையான முறையில் நடக்கணும்னு உங்களுக்கு கட்டளை எடுக்காரு. 100 நாள் தான் ஆயிருக்கு, பார்க்கலாமே. 100 நாள் ஆயிட்டு 100 நாள் ஆயிட்டுன்னா என்ன சார்? ஏன் சார் ஒரு ஏன்னா சினிமா படம் 100 நாள் ஓடிட்டுன்னு சொல்ற மாதிரி 40 நாள்லேயே ஓடிடியில் வந்துடுது. நீங்கள் நல்லா புரிஞ்சிருங்க. அதனால நீங்கள் 100 நாள் ஆயிட்டுன்னு சொல்லாதீங்க. அவர் ஒரு தெளிவுபடுத்தி கொண்டு வரார். இப்போ தான் ஒவ்வொரு இலாக்காவை பார்க்குறாரு, ஒவ்வொரு இலாக்காவில் உள்ள விசிட் இருக்கு. 100 நாளைக்குள்ள ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு பட்ஜெட்டை போட்டு எதிர்கால திட்டங்களுக்கு முன்னிலைப்படுத்தி கொண்டு போறாரு. 110 எத்தனை அறிவிப்புகளை கொண்டு வராரு. இதெல்லாமே நீங்க பார்க்காம அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் ஏதோ திடீர்னு வந்துட்டாரு, மாய உலகத்தில் வந்துட்டாரு. இதெல்லாம் ஒரு நம்ம கஸ்தூரி அவங்க சொன்னாங்க, வைகோ அண்ணா இப்படி போயிட்டாரு, அதிமுக போல பாஜகவே 3%க்குள்ள வந்துருச்சு. அதையும் நீங்க யோசிச்சிருங்க. அது யாருக்குமே இல்லை. அவரோட ஒரு எழுச்சி மற்றவங்களெல்லாம் ஒரு வீழ்ச்சி ஆயிட்டு அதனுடைய தாக்கங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் புலம்ப விட்டுட்டு இருக்கு. ஆகா என்ன இப்ப யாரையும் ஒரு கூட்டணி சேர்க்கணும்னு அவசியமும் கிடையாது. பாஜக ஒரு கூட்டணியில இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சுதான் சார் 3% போச்சு. அந்த கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் பாஜக விமர்சனம் பண்ணல, அதிமுக பாஜக இருக்குன்னு சொல்லுங்க. தாவேகா கூட்டணிக்கு வந்திருக்கிறது மதிமுக. யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. மதிமுக அந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறது. ஆனா அந்த கூட்டணி இருக்கிற கட்சியை பார்த்து அதிமுக வந்து மதிமுக போல ஆயிரும் அப்படின்னு ஒரு மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் சொல்றார்.
சார் அதாவது அதிமுக அவர் ஒரே கல்ல ரெண்டு மாங்காவே இல்ல அதாவது மேடம் நீங்க சொல்றது கரெக்ட். இது வந்து அவரு யாரை சொல்லணுமோ சொல்லி காட்டுறாரு. மதிமுக கட்சி இன்னைக்கு அவங்களோட கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து வந்திருக்கு. ஏன்னா திமுகவோட சேர்ந்து வளர்ச்சி பாதையில இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்ப அவரோட 2 எம்எல்ஏக்கள் யார் எடுத்து வச்சிருக்காங்க? ஏதோ ஒரு பேரம் பேசி தானே உள்ள கொண்டு போய் திமுக கொண்டு போய் நின்னாங்க. திமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தான் பதிவு. சின்ன வந்து இவங்களை தனி சின்னத்துல கொடுத்து நிக்க வேண்டியதானே சார்? திமுக ஏன் சார் தேர்தலுக்கு முன்னாடி கேட்டு வாங்குனாங்கல்ல சார்? அது மூலம் ஏன் சார் மதிமுக வாங்கலன்னு கேள்வி வருது. அந்த கட்சி சார்ந்தது சார், அதை கடந்து வந்துறாங்க. நல்லா பிடிச்சிருக்கு. அதுவும் பேரம் தானே. என் உதயசூரியன்ல நில்லுங்கன்னு சொல்லும்போது உங்க மேல நம்பிக்கை இல்ல, உங்களை அடிமையாக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தானே இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முஸ்லீம் ஒரு தமிழ் அன்சாரி இவரு ஜவஹர்லால் எல்லாம் போய் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவங்க எல்லாரும் இங்க வரக்கூடியதானே தாவேகா கிட்ட சுதந்திரமா. இப்ப விசிகா கிட்ட சுதந்திரமா இருந்தனால வந்துட்டாங்க, காங்கிரஸ் சுதந்திரமா இருந்தா வந்துட்டாங்க. ஏன் ஒத்துக்குனாங்க? கட்டுப்பாடு. அதாவது ஆளுங்கட்சி அதிகாரம். நல்லா புரிஞ்சிருங்க, ஆளுங்கட்சி அதிகாரம். அதனால அவங்க போண்டிய கட்டாயம். இப்பதான் அதெல்லாம் கஸ்தூரி குறிப்பிட்டாங்க. அதிகாரத்துக்கு நீங்க தலைவணங்குறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், என்டிஏ கூட்டணியில ஜிகே வாசல் வந்து எல்லாரையும் நீங்க தாமரை சின்னத்துல ஏன் நிக்க சொன்னீங்க? அப்போ உங்க மாநில மத்தியில இருக்கிற அதிகாரம். சரி இல்ல நம்ம பேச இல்ல கோல பண்ண ஒரு விஷயம் இல்ல நான் ஒண்ணே தான் சொல்றேன். தாமரை சின்னத்துல நிக்க சொன்னா ஜிகே வாசன் அவர்களுக்கு விருப்பம் இல்லனா அவர் தாராளமா வேற இல்ல கஸ்தூரி இல்ல நான் அதை கடந்து நீங்க ஒரு நிமிஷம் ஒரு எலெக்ஷன் கூட்டணியில ரெட்டை சின்னத்தை நிப்பாட்டி விட்டு தாமரையில எப்படி கரிப்பாங்க? இல்ல கோல பாருங்க நம்ம தலைப்புக்குள்ள வந்துரும். கஸ்தூரி இருங்க, நீங்க தலைப்புக்குள்ள வந்துரும். நீங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க தொடக்கத்துல. கஸ்தூரி குறிப்பிட்டாங்க அதிகாரிகள்ட்ட ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியல. கடந்த ஆட்சியில் அப்படி இருந்தாங்க. நீங்க சொன்னீங்கல்ல ஆளுங்கட்சி அதிகாரம். அந்த ஆளுங்கட்சி அதிகாரம் என்பதை அதிகாரிகள்ட்ட திமுக ஆட்சியில் அதிகாரிகள்ட்ட ஆளுங்கட்சிங்கிற அதிகாரத்தை இவங்க செலுத்த முடிஞ்சிச்சு. தாவேகா ஆட்சியில் அப்படி செலுத்த முடியாத விரக்தியின் வெளிப்பாடா வைகோ அப்படி பேசுறாரா? அப்படியெல்லாம் இல்ல சார். நிறைய அதிகாரிகளா மாத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நான் தான் இப்ப சொல்றேன்ல, ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு இப்ப மெடிக்கல்ல கனிம வளத்தில் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல உட்கார்ந்து இருந்துகிட்டு திமுகவின் பின்பலமாகவும் ஒரு ஜாதிய அமைப்பு கட்டுப்பாட்டுக்கு உள்ளாடி இருக்கிறவங்க எங்களுக்கு செக்ரட்டரி தெரியும், அவர் சொந்தக்காரரு, நாங்க வந்து அங்க பேசிக்கலாம், இப்படி பலதரப்பட்ட, ஏன்னா இதெல்லாம் எனக்கு காதுக்கு வந்த செய்திகள், நல்லா புரிஞ்சிருங்க. இப்படி வந்து பலதரப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்போ இது போன்ற செய்திகள் எல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு போகும், உளவுத்துறைக்கு போகும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அந்த அதிகாரி யாரு, அந்த அதிகாரி கிட்ட ஏன் ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதை மாத்துவோம், இது எதுக்காக இருக்கப்படுது, இது போல மூத்தவங்க சொல்லி கொடுக்கறதுனால தப்பு இல்லையே. படிப்பதற்கு முன்னதாகவே முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் திமுகவை சேர்ந்த சேகர் பாபு அவர்களுக்கு அந்த அதிகாரிகள் தந்து விட்டார்கள், அந்த கோப்புகளை தந்து விட்டார்கள் ஒரு குற்றச்சாட்டு சட்டமன்றத்திலே வந்தது. அதை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் ஆம் இதை வந்து சில அதிகாரிகள் அவர்களுக்கு துணை போகிறார்கள் என்று சட்டமன்றத்திலேயே சொன்னாங்க. அறநிலையத்துறை கோரிக்கை அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் படிப்பதற்கு முன்னதாக சட்டமன்றத்தில் சொல்வதற்கு முன்னதாகவே சேகர் பாபுக்கு எப்படி தெரியும்? அதை மட்டும் சொல்லல, நீங்க நிறைய தணிக்கை பண்ணீங்க, ஆய்வுலாம் பண்ணீங்க, எந்த தணிக்கையிலையும் எந்த ஆய்வுலையும் என் மீதான குற்றச்சாட்டை உங்களால் நிரூபிக்க முடியலங்கிறத சொன்னார். அங்க நடக்கிற ஆய்வு இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கறதா கேள்வி. அதுதான் சார், அதிகாரிகளுடைய துணை இருக்கிறதுங்கிறது தான் சுட்டி காட்ட வேண்டிய எங்க கடமை தானே சார். தோழமை கட்சியோட இது வந்து குறை அல்ல, தோழமை கட்சிகள் அதிகாரிகள் ஒரு சில பேரை மாற்றி தான் ஆகணும், நடைமுறைக்கு இருக்கு. இப்ப என்ன போன்ற காதுக்கு வந்த செய்தியை உங்க மூலமா ஊடகத்தின் மூலமா தெரியப்படுத்துறோம். சரி தமிழ் மாணிக்க முடிச்சிருங்க சுருக்கமா. நெறியாளர் ஆமா ஒரு செய்தி என்னன்னா, நாங்க எல்லாருமே இப்ப சுதந்திரமா இருக்கு, அது நீங்க சந்தோஷமா இருங்க. இது சொல்லுகிற சுதந்திரத்தை தமிழ் காது கொடுத்து கேட்கிற இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நாங்க கூட்டணியாக இருந்தாலும் தோழமையாக இருந்தாலும் அந்த கட்சிட்டெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லிட்டா இன்னைக்கு வேகமா அம்பு பாயும். ஆனா இப்ப அதிகாரிகள் கொஞ்சம் சரியில்லாம இருக்காங்க. ஒரு தகப்பன் மனநிலையில, ஒரு நட்பு நிலையில கூடிய நிலையில் எங்களுக்கு தலைவர் சுதந்திரமா இருக்கீங்க, அதிகாரிகள் அச்சமின்றி இருக்காங்களா? அப்ப இது ஒரு கிராமத்துல சொல்ற வாதம் தாங்க. ஆமா முடிச்ச இல்லைங்க, அவ தமிழ் சொன்னதில்லை. இப்போ நாங்கள் சுதந்திரமாக இருக்கோம், போன ஆட்சியில் திமுக கூட்டணி தானே, அவங்களோட எங்களால் வந்து எதுவுமே பேச முடியல, அப்படி இருந்தோம், உயிர்க்கத்தில் இருந்தோம்.
ஏன் அப்ப அவங்களுடைய திருப்பி தேர்தலை சந்திச்சீங்க? சரி. நான் ஓப்பனா சொல்றேங்க, மதிமுகவா இருக்கட்டும், ஜவஹர்லா இருக்கட்டும், தமிழ் முன்சாரியா இருக்கட்டும், அவங்களுக்கு தேர்தலுக்கான செலவு மட்டும் இல்லாமல் அங்க ஃபீல்ட் வர்க் பண்றது கூட அவங்க கட்சியில யாரும் இல்ல. அதுக்கு டிஎம்கே அவங்களுக்கு தேவைப்படுது, டிஎம்கே கூட்டணி கூட பாராளுமன்ற தேர்தல்ல அதனால தான் அவங்க கூட இருந்தாங்க. பயம் இருக்கும் எல்லாம் சொன்னாங்க. அப்பவே வர வேண்டியது. சரி சரவணன் தங்கப்பா, இப்போ நான் வரேன். அதிமுக பிஜேபி கூட நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி கிடையாது. சட்டமன்ற தேர்தல்ல வந்தீங்களா இல்லையா? தனித்தனியா நின்று தோத்துட்டோம், சரி திரும்பி சேர்ந்தோம். நீங்க அப்படியா ஜெயிச்ச கட்சியோடயே இருந்துட்டு இப்ப கட்சி மாறுறீங்க? கோலப்பன் சார், நீங்க ஊழலற்ற நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம் சொல்றீங்கல்ல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துடைய சோதனை எல்லாம் நடந்துச்சு, 100 நாள் கடந்திருக்கு. எத்தனை வழக்குகள் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க குற்றச்சாட்டா முன் வச்சிங்கல்ல, அடுக்குனீங்கல்ல, தீய சக்தி ஊழல் சக்தி அப்படிலாம் சொன்னீங்கல்ல, எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? இன்னும் 100 நாள் கடந்த ஆதாரம் தட்டிக்கிட்டே இருக்கீங்களா? சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு சார். 8ஆம் தேதிக்கு சட்டமன்றம் நடக்கிறதுக்கு வழக்கு பதிவு 8ஆம் தேதிக்கு போறோம். அதிரடி எல்லாம் பார்க்க தான் போறீங்க. என்னென்ன நடக்க போகுது, அதிகாரிகள் எப்படி எப்படி எல்லாம் பந்தா ஓட போறாங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எந்த அதிகாரிகள் தொடர்ந்து வந்துட்டே சார், அதாவது கேட்ட கேள்வி நிறைய கேள்வி வச்சுட்டேங்க, அப்புறம் நாங்க பதில் சொல்லும்போது மட்டும் நீங்க விட மாட்டேங்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் சொல்ல வரேன், ஒரே கேள்வி தான், அதுல 10 கேள்வி அடிக்குதுங்க. நான் என்ன சொல்றேன், அதுதான் நானும் சொல்ல வரேன். என்னன்னா, கலிஞ்ச திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகிற காலத்தில் கூட டெண்டர்கள் எல்லாத்தையும் போட்டாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம தான் அடுத்த ஆட்சி முடி வாங்க தேர்தலுக்குன்னு சொல்லி எல்லாம் வாங்குறது எல்லாம் யாரு? அதிகாரிகளை வச்சு. எஸ்சி எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பேரும் வாங்கி கொடுத்துட்டு இப்போ இந்த டெண்டர் எல்லாம் இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கொடுத்தவன் எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கான். யாரை நம்பி கொடுத்துருப்பான்? அமைச்சரை நம்பி கொடுக்க மாட்டான், அதிகாரியை நம்பி தான் கொடுப்பான். அதிகாரி பதில் சொல்லணும். அந்த அதிகாரி யார்கிட்ட போகணும்? முன்னாள் அமைச்சர்கிட்ட போகணும். எனக்கு நீ உளவுத்துறை நீ அங்கே இருக்க தகவலை கொடு, இதை மாற்று. இந்த சீரமைப்பு ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போனால் கூட அந்த வீட்டை சுத்தப்படுத்துகிறோம். அதுக்கே நமக்கு ஒரு மாதம் ஆகும்ல. ஒரு வீட்டை போய் நம்ம உள்ளே போய் உட்காரனாலும் ஒரு வீடை சுத்தப்படுத்தினா அந்த சுத்த வேலைகள் தான் நடத்திட்டு இருக்காரு. அதுக்குள்ளே சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்துருச்சு. சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு 8ஆம் தேதிக்கு பிறகு அவரோட அதிரடிகள் எல்லாம் பாருங்க. அதிகாரிகள் என்னென்ன முறையில் மாற போகிறாங்க. அதான் சொல்லல, இந்த மாதிரி 3 இலாக்கா வச்சுருக்கவங்க. இப்போ ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு, அண்ணே ஆர்டிஓ கூட கிடையாதுன்னு, சென்னையில் எல்லாம் இன்சார்ஜ் ஆர்டிஓவாக இருக்காங்கிறாரு. பாருங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரிகளை சீரமைச்சு கொண்டு வராங்க. ஒரு ஆஃபீஸுக்கு 3 ஆர்டிஓவை போட்டு பார்க்கறது, ஜேடிசியை போட்டு பார்க்கறது. அதனால பல பிரச்சனைகள் அதை போக்குவரத்து துறையிலையும் இருக்கு. இது போல உள்ள மக்களுடைய கணக்கெல்லாம் நம்ம தான் எடுத்து சொல்லணும் சார். நீங்க ஊடகம் வந்து குறைகளை பார்க்காதீங்க. அங்கங்க குற்றங்கள் நடக்கிறதை எடுத்து கொண்டு வந்து முதல்வரோட பார்வைக்கு அனுப்புங்க. அப்போ தானா திருத்தல அது நடைமுறைக்கு எடுக்கலன்னு சொன்னா நீங்க குற்றம் சொல்லலாம். ஒரு அண்ணன் வைகோ வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் வந்து சொல்றாரு அதிகாரிகள் சீர்படுத்தப்படணும்னு சொல்றாரு. உண்மை. அது வந்து ஒரு குற்றமோ குறைய எடுக்காதீங்கிறது எங்களுடைய கருத்து. சார், இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. முழுக்க மக்கள் கூட்டணி கட்சியோட தயவு இல்லாமல் மக்களோட தேர்ந்தெடுக்க வந்தது. வைகோ அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லங்கிறது முதல்ல நினைவு இருக்கட்டும். அவர் வந்து சகோதரர் ஒரு நல்லவர் வந்துட்டாரு, அவரை நம்ம வரவேற்கணும். சகோதரர் இருக்கலாம். நல்ல புரியுது. ஆட்சி நிர்வாகத்துல நல்லவரா இருக்கிறது மட்டும் நாங்க 2014 லேடியா மோடியான்னு கேட்டோம். மோடி நல்லாட்சி கொடுப்பாருன்னு நாங்க நினைக்கல. அடுத்தது மோடி வரணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்ல, அதை நீங்க சொல்லணும்ல. தமிழ்நாட்டுல முன்னாடி நீங்க சார் குஜராத்ல இருந்த முதல்வரா இருந்தவர். ஆமா சார், அதெல்லாம் வந்துட்டார் சார். அதெல்லாம் வந்து 12 வருஷமா அவர்தான் சார் பிரதமரா இருக்காங்க. அத நம்ம இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து இல்ல சொல்றேன். இல்ல அவங்க மேடம் சொல்றதுக்கு நான் சொல்றேன். நான் கேக்குறேன் பாஜக காவிரி விவகாரம் சொல்றதுக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அது சரி, நீங்க அவங்க பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு விஜய்ங்கிற ஒருத்தர் வந்துட்டாரு, அவருக்கு ஆதரவு வர கூட்டம். அவர்தான் சுதந்திர தின உரையிலேயே சொல்றாருங்க, நான் என்ன இந்த இடத்துல உட்கார வச்சுட்டேங்க, எல்லாரும் என்ன விட்டுறாங்க, எல்லாரும் என் கூட இருங்க, நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் சொல்றாரா? ஒரு அரசாங்கத்தை கொடுப்பேன் சொல்றாரா? சார் கூடால நிக்கிறது ஒரே கூட திமுக திருவிளையாடல் படத்தோட டயலாக் மாதிரி கேட்கறதுக்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு சார், செயல்பாட்டுல இல்லங்கறாங்க. இப்ப நான் கடலூர்ல எடுத்து காமிக்கிறேன். இது வரைக்கும் என்ன சார் பாத்தீங்க? கழிச்ச செய்து வச்சுட்டு போறதெல்லாம் துடைக்கணும்ல சார்.
சுத்தப்படுத்தணும்ல சார். 100 நாளா சுத்தப்படுத்திட்டே இருக்கீங்களா சார்? நடக்க இன்னும் எவ்வளவு நாள் தான் சுத்தப்படுத்துவீங்க? கொடூரமான 5 ஆட்சியாக இருந்ததுனால மக்கள் தூக்கி வெளியே போட்டாங்க. அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு. நாஞ்சில் கொலப்பன் சண்முகத்துடைய கருத்து தான், அவர்கள் தான் அதிகாரிகள் சொல்றாங்கன்னா இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் வச்சிருக்கிறார். இப்ப அதிகாரிகள் அப்படி தவறா வழிநடத்துறாங்கன்னா அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறார். அரசு அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக பார்க்கறதுனால தான் இவ்வளோ திட்டங்களை போட்டு கொண்டு வந்துட்டுருக்காரு. இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் லஞ்சம் கிடையாது, ஆர்டி ஆஃபீஸில் லஞ்சம் நிப்பாட்டியாச்சு, வருவாய்த்துறையில் கிடையாது. நீங்கள் எங்கே போனால் டிடிசிபி எங்கேயாவது போய் அப்ரூவல் ரூபா வாங்குறாங்களா? எங்கே நீங்கள் எத்தனை பிளாட் இது பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா இடத்துலையும் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட அவர் சொல்லியிருப்பாரு, கழிஞ்ச திமுக ஆட்சியில் 100 நாள் காலத்தில் அப்ப லாக்டவுன் பீரியட்ல எத்தனை பாலியல் வழக்கு, எத்தனை கொலை வழக்குகள் லாக்டவுன் பீரியட்ல. அதை இதை ஒப்பிட்டு கூட நாங்க சொல்ல வரல. ஆனா நாங்க குறைச்சு கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு ஒரு